ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் திவ்யா சேனல். இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். அந்த டைம் அண்ட் ஒர்க் வந்து நீங்கள் ஷார்ட்கட் மாதிரி பார்க்காதீங்க. இந்த மாதிரி நம்ம நாலும் திறமையும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏபிசி தனித்தனியாக ஒரு வேலை 12, 15, 20 நாட்களில் செய்கிறாங்களாம். 3 பேரை 2 நாளில் செஞ்சுட்டு சி என்ன பண்ணுறாரு, போயிடறாராம். மீதி ஒர்க்கை ஏவும் பியும் தனியாக அந்த வேலையை எவ்வளோ நாளில் செய்வாங்கன்னு கொஸ்டின். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க டேஸா அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போமா. எப்பயுமே என்ன கொடுத்துருக்காங்களோ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் அந்த வேல்யூ தான் டோட்டல் ஒர்க்கு. ஓகேவா? இந்த நாளையும் திறமையும் பெருக்குனா டோட்டல் ஒர்க் வர மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ கொஸ்டினில் ஒரு வேலை வந்து இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம திறமை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணி அது ஒரு நாளைக்கு. இப்போ திறமை அப்படின்னாவே ஒரு பர் டேக்கு 1 டேக்கான ஒர்க். ஒரு நாளைக்கு அவங்க 5 ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 12 நாள் பண்ணால் தான் டோட்டல் ஒர்க் முடிப்பாங்க. அந்த கான்செப்ட். ஓகேவா? நாளையும் திறமையும் பெருக்குனா டோட்டல் ஒர்க் வரணும். குழப்பிக்காதீங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கொஸ்டினில் வந்து A+B+C எத்தனை நாள் முடிப்பாங்களா கேட்கல. என்ன கேட்குறாங்கன்னா, A+B+C அதாவது 3 பேர் சேர்ந்து 2 நாள் செய்கிறாங்க. அப்போ ஒரு நாளில் வந்து அவங்க 12 வேலை செய்கிறாங்கன்னா 2 நாள் எத்தனை வேலை செய்வாங்க, 24 வேலை செய்வாங்களா. அப்போ டோட்டல் ஒர்க்லேருந்து 24 ஒர்க் கழிச்சா 36 ஒர்க் இருக்கும். ஓகேவா? இதுதான் மீதி. இந்த மீதி ஒர்க்கை தான் என்ன பண்ணுறாங்க, ஏவும் பியும் செய்கிறாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து ஏவும் பியும், அதாவது ஏ ஒரு நாளைக்கு 5 நாளுனா ஒட்டுக்கா பண்ணால் 9, ஒரு நாளைக்கு 9 ஒர்க் பண்ணுறாங்கன்னா இப்போ டோட்டல் ஒர்க் என்ன ஆயிடுச்சு, 36. அதான் டோட்டல் ஒர்க். ஓகேவா? அப்போ நாளையும் திறமையும் பெருக்குனா டோட்டல் ஒர்க் வரணும். அப்போ என்ன வரணும், இங்கே 4 வரும். 4 9 36. அப்போ ஆன்சர் 4 days. ஓகேவா? இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து யார் போகிறாங்க, யார் பாதிலேருந்து போனாலும் சரி, நம்ம ஈஸியாக மீதி ஒர்க்கை வச்சு அவங்களுடைய ஒரு நாள் திறமையை வச்சு அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை 4 days கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.